இயேசுவே உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. நான் வேலூர் மறை மாவட்டத்தின் திருமலை பங்கை சார்ந்தவன். என்னுடைய பங்கு தந்தையின் பெயர் அருட்பணி ஆ. கொழுந்தியேசு அவர்கள். விவிலியர் நற்செய்தி வாசகம். உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவார்த்தை. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவார்த்தை. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். எசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவார்த்தை. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவார்த்தை. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவார்த்தை. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31ஆம் இறைவார்த்தை. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119ஆம் அதிகாரம் 105ஆம் இறைவார்த்தை. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். திருப்பாடல் 118ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவார்த்தை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 118ஆம் அதிகாரம் 29ஆம் இறைவார்த்தை. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவார்த்தை. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவார்த்தை. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். திருப்பாடல் 56ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவார்த்தை. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? திருப்பாடல் 56ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவார்த்தை. ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. திருப்பாடல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவார்த்தை. உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவார்த்தை. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவார்த்தை. நான் மன்றாடிய நாளில் எனக்கு சேவு சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். திருப்பாடல் 138ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவார்த்தை. அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவார்த்தை. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவார்த்தை. என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவார்த்தை. நான் வலுவற்று இருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவார்த்தை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் இறைவார்த்தை. ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார்.
அஞ்சாதே, திகைக்காதே. இணைச்சட்டம் 31 அதிகாரம் 8 இறைவார்த்தை. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3 அதிகாரம் 16 இறைவார்த்தை. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். ரோமையர் 12 அதிகாரம் 12 இறைவார்த்தை. பெற்ற தந்தைக்கு செவிகொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 22 இறைவார்த்தை. நீ உன் தந்தையையும் தாயையும் மகிழ்விப்பாயாக, உன்னை பெற்றவளை களிகூறச் செய்வாயாக. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 25 இறைவார்த்தை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு 11 அதிகாரம் 28 இறைவார்த்தை. சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். சபை உரையாளர் 7 அதிகாரம் 3 இறைவார்த்தை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். மார்க்கு 16 அதிகாரம் 15 இறைவார்த்தை. நன்றி.